வானளாவிய வெற்றியை நீங்கள் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு எப்போதுமே நான் சொல்கிறது வழக்கம். வானளாவிய வெற்றி வளர்ச்சி இதெல்லாம் வந்து பிஸ்னஸில் மட்டும் இல்லைங்க, நம்ம வீடியோ எடுக்கிற ஸ்டைல்லையும் அப்படியே வானத்துலேருந்து வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ட்ரோன் எல்லாம் வாங்கி வீடியோ பண்ண ஒரு செக்லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். இந்த வருடம் அது செக்லிஸ்ட்டில் இருந்தது. உங்களுக்காக ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இதை வந்து தமிழ் சேனலுக்காக மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறேன். ஐம் நாட் கோனா பி ரிப்பீட்டிங் திஸ் இன் இங்கிலீஷ். இந்த வருடம் இந்த ஒரு ட்ரோன் வந்து வாங்கணும்னு செக்லிஸ்ட்டில் இருந்தது. பட் தேங்க் காட் அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க வந்து இதை வந்து எனக்கு கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அன்பாக்ஸ் இட் அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணலான்றலாம் ரிவ்யூ நான் தனியாக கொடுக்குறேன். பட் இது எதுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஐ ஜஸ்ட் வாண்ட் கிவ் யூ. சி, ஆஃப் லேட்டாக நிறைய வீடியோ சம்மந்தமான சில பதிவுகள்லாம் நான் கொடுத்துட்ருந்தேன். பிகாஸ் ஐ வாண்ட் டெல் யூ தட் வீடியோ ஈக்குவல்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்டீரியருக்கு வந்து சில லட்சங்கள் செலவு பண்ணுறோம். எம்ப்ளாயி சேலரிக்கு சில லேக்ஸ் வந்து செலவாகுது. ஒரு எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுக்கு சில லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே போல் தாங்க ஒரு குட் வீடியோ இஸ் அ ஒண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் வீடியோவிலிருந்து சில பல லட்சங்கள் கோடிகள் நிறைய பேர்னால வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியுது. பிகாஸ் வீடியோ கேன் ஓப்பன் ஸோ மெனி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூர் பிஸ்னஸ், ரைட்? இந்த மாதிரி ஒரு ட்ரோன்லாம் எங்கள் பிஸ்னஸ்க்குலாம் தேவையாக நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஃபேக்ட்ரியை வந்து ஒரு ஏரியல் வியூவில் வந்து எடுக்கலாம். நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ் யூஸ், ஒரு பர்சனல் யூஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு பிக்சர் பார்த்துருந்தேன். ஒரு ஃபாதர் மதர் வந்து ஒரு பீச் ஷோரில் வந்து அப்படி கைப்பிடிச்சி படுத்துருக்க மாதிரி இருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சில அடிகள் தள்ளி அந்த குழந்தை வந்து படுத்துட்ருக்கு. ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு வரைஞ்சிருக்காங்க. அப்படியே மேலேருந்து ஸ்கைலேருந்து அந்த ஒரு ஃபோட்டோ என்ன சூப்பராக இருக்கும். பர்சனலியும் சரி பிஸ்னஸ்லையும் சரி ஒரு ஏரியல் வியூ. அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே அழகாக அப்படியே உள்ளே பூந்து வர மாதிரிலாம் ஃப்ளை பண்ணி எடுக்கலாம். பட் லெட் மீ ஜஸ்ட் அன்பாக்ஸ் திஸ் ஃபார் யூ. DJI Mini 2 இதான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நைஸ் ப்ரீமியம் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குட். இப்போ வந்து நிறைய டெக்னாலஜியெல்லாம் வேறு லெவல் வளர்ந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ட்ரோன்னா வந்து கரெக்டாக ஃப்ளை பண்ண தெரியணும், உளுந்துருமான்ற பயம் இருக்கும், ஓட பேட்டரி கம்மி ஆயிடுச்சுன்னா உளுந்துருமான்ற டவுட் இருக்கும். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி ரீசெண்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஒரு பட்டன் அமுத்தினா எங்கேருந்து கிளம்பிச்சோ அங்கேயே வர மாதிரியும், பேட்ரி டவுன் ஆகும்போது அது எங்கேயும் விழுகாதபடி திரும்ப அதோட இடத்துக்கு ரிட்டர்ன் வர மாதிரிலாம் வந்து சூப்பராக அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ DJI Mini 2 இது ஆக்சுவலி வந்து ஃப்ளை மோர் காம்போ அப்படின்ற ஒரு பண்டில். இது அதாவது நிறைய பேட்ரி பேக்கப்ஸோடு சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பண்டில். கிட்டத்தட்ட 30 minutes per பேட்ரி ரன் ஆகும். இதில் வந்து ஒரு 3 பேட்டரிஸ் கொடுத்துட்றாங்க. ஆல்மோஸ்ட் 1.5 hours வந்து சூப்பராக நம்ம வந்து ஷூட் பண்ணலாம். பட் லெட் மீ ஜஸ்ட் டேக் திஸ் ஃபார் யூ. வாவ். திஸ் இஸ் த மெயின் என்ஜின் பேசிக்லி. ப்ரொப்பலர், இந்த பிளேடுக்கு பேர் தான் ப்ரொப்பலர். ஸோ அதான் மெயின் விஷயம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் திஸ் ஃபார் யூ. ஸோ சூப்பராக ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நைஸ். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகே, இந்த 2 விங் வந்து இப்படி திறக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 விங்ஸ் வந்து இப்படி திறக்குது. இந்த 2 விங் வந்து கீழே இருந்து திறக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, வாவ், சூப்பர். So let's remove this. ஓகே, இது வந்து இந்த கிம்பிளோடைய ப்ரொடெக்டர். ஐ கேன் ஆக்சுவலி ரிமூவ் தட் கவர். சேஃபாக இருக்கணுன்றதுக்காக அந்த கவர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளை பண்ணும்போது இந்த கவர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் பார்க்குறது தான் கேமரா. இதுக்குள்ளேயே கேமரா இருக்குது. பை த வே இட்ஸ் அ 4K கேமரா. ஓகே, இதுக்குள்ளே வந்து இட்ஸ் லைக் அ கிம்பிள் அட்டாச்ட் கேமரா. கிம்பிளில் என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் நான் ஒரு கிம்பிள் வச்சுருக்கேன். அதை பற்றி நான் பெருசாக ரிவ்யூலாம் போடல. பட் திஸ் இஸ் வாட் த யூஸ் ஆஃப் கிம்பிள் இஸ். இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் யூ, இந்த DJIன்ற பிராண்டோடைய கிம்பிள் இது வந்து ஒரு ஃபோனில் வந்து நம்ம இப்படி வச்சு வீடியோ எடுக்கும்போது ரன் பண்ணாலோ இல்லை டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போனாலோ இல்லை நம்ம ஆன் பண்ணிவிட்டு நடந்து பேசினாலோ நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணிக்கும். ஷேக் இல்லாமல் ஸ்மூத்தாக வீடியோ வரும். இந்த மாதிரி ஒரு கிம்பிள் டெக்னாலஜியை இவங்க அப்படியே இந்த ட்ரோனுக்குள்ளே சூப்பராக இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேறு லெவல் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கிம்பிள் ஆக்சுவலி அந்த ஷேக் இல்லாமல் ஸ்மூத்தாக, ஏன்னா மேலே பறக்கும்போது ஆடுற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு வர மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த கிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆசம். ஓகே, ஸோ இது இங்கே வைப்போம். ஆர் ஐ ஜஸ்ட் கீப் இட் ஓவர் ஹியர்.
அடுத்து ஹியர் இஸ் த ஜாய்ஸ்டிக். கிட்டத்தட்ட வீடியோ கேம் மாதிரி தாங்க, அழகாக கண்ட்ரோல் பண்ணி கேமரா மேலே ஏற்றுறது கீழே இறக்குறது, ஆல் தட் வீ கேன் டூ. வாங்க 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 அப்படின்னு அப்படியே கேமரா நம்மளை பார்த்து வர மாதிரி. ஆக்சுவலி வீடியோஸ்க்குமே இது வந்து ஈவன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். சரி, நம்ம எல்லாரும் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கான சேனல் தானே இது. ஒரு தொழிலதிபர்கள்லாம் கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஆர் யூடியூப் ஆட்ஸ், வீடியோ யூஸ் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நல்ல ஒரு காஸ்ட் பர் லீட் வந்து கிடைக்கிது. ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோவை பூஸ்ட் பண்ணால் ஒரு என்கொயரிக்கு வந்து 100 200 400 செலவாகுது அப்படின்னா, அதுவே நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் 50% வந்து கம்மியாகிறத வந்து நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் ஆல்சோ கேன் ஃபீல் போர்ட். அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கிறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அகெயின் யோர் காஸ்ட் பர் லீட் கேன் கோ டவுன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து யூஸ்வலாக வீடியோ ரன் பண்ணி தான் ஆட்ஸ் ரன் பண்ணுவேன். வீடியோ யூஸ் பண்ணி தான் ஆட்ஸ் வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் ரன் பண்ணுவேன். அப்போது வந்து நார்மலாக இண்டோரில் ஸ்டுடியோவில் செட்டப்பில் பேசிவிட்டு நான் ரன் பண்ணும்போது ஒரு ஆட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 rupees ஆர் 1000 rupees ஒரு லீடுக்கு ஆகுது அப்படின்னா, அது ஒரு நான் அவுட்டோரில் போய் கொஞ்சம் நல்லா க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி செரீனா லஷ் க்ரீனில் போயிட்டு அவுட்டோரில் போய் இந்த மாதிரி மைக்ரோஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிம்பிள்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த வீடியோவை பேசிக்லி மிஷின் லேர்னிங் தான், அல்கோரிதம் மிஷின்லேயே வந்து இந்த ஃபேஸ்புக் ஆர் யூடியூபோட அல்கோரிதம்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுக்கிற வீடியோ வந்து இன்னும் பெட்டராக பூஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் கலர் கான்ட்ராஸ்ட்லாம் பார்க்குறாங்க, குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி பார்க்குறாங்க. அது மூலிமா கிடைக்கக்கூடிய லீட்ஸ் உடைய காஸ்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் வந்து கிடைக்குது. ஸோ எனக்கு காஸ்ட் நிறைய ஏறுது. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 1 lakh போட்டால் எனக்கு ரிட்டர்ன் வந்து 2 lakh 3 lakh தான் வருது. இன்னும் நிறையா வரணும், இன்னும் பெட்டர் காஸ்ட் பர் லீட் அச்சீவ் பண்ணால் இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக நமக்கு நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கும் வந்து என்கேஜிங்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு என்னமோ இருக்குது இவங்கள்ட்ட அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் கிரியேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அல்டிமேட்லி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பையிங். ஓகே, இதுக்கு என்ன காஸ்ட் போட்டிருக்கோமோ அதை ஃபுல்லாக வந்து வி ஹவ் டு கம்ப்ளீட்லி யூட்டிலைஸ் இட், மேக் லாட் ஆஃப் மெமரிஸ் அண்ட் யூட்டிலைஸ் இட். தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ ஹியர்ஸ் அ கிட்டத்தட்ட கேம் பேட் மாதிரி தான் ஜாய்ஸ்டிக், ரைட்? ஸோ இதில் வந்து ஓகே, லெட் மீ ஜஸ்ட் டேக் இட். ஓகே, சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து நான் ஐ கேன் ஆக்சுவலி மவுண்ட் இட். ஆல் ரைட், இந்த சைடில் இன்னொன்று இருக்குது, அதை எடுத்து இங்கே மவுண்ட் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் வி ஆர் ரெடி. ஓகே, ஸோ ஃபார்வர்ட், பேக்வர்ட், லெஃப்ட், ரைட் அண்ட் ஃப்ரண்ட், பேக், அப், டவுன், ஆல் தட் கேன் பி கண்ட்ரோல். இதில் ஆக்சுவலி 3 மோட் இருக்குது. சினி மோட், இது எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்றது தனியாக ஐ ஜஸ்ட் டூ அ வீடியோ, just doing the unboxing and sharing the love with you guys. Okay, ஸோ சினி மோட், நார்மல் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இங்கே பவர் பட்டன், இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் அண்ட் ஹெச்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஹோம் பட்டன். எனக்கு இது கரெக்டாக யூஸ் பண்ண தெரில பாஸ் அப்படின்னா ஹோம் பட்டன் அமுத்தினா அதுவாக வந்து திரும்ப வந்துடுது. ஒரு வேளை கரெக்டாக நேவிகேட் பண்ண தெரியாட்டியும் லேர்னிங் கர்வ் ஸ்மால் தான், சீக்கிரமாக நீங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு. அதுக்கும் சில ப்ரீசெட் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. தே காட் அ மொபைல் ஆப். அதில் ப்ரீசெட் ஃபங்க்ஷனில் வந்து என்னை சுற்றி அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பில் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவாக அழகாக டேக் ஆஃப் ஆகி ரவுண்ட் பண்ணி உள்ள சூப்பராக வந்துடும். இன்ஃபேக்ட் இதுக்கு பேர் வந்து நானோ ஏர்க்ராஃப்ட், அந்த ஒரு கேட்டகரியில் இது வருது. ஏன்னா 250 கிராமுக்கு மேலே போகும்போது அது கொஞ்சம் சில அப்ரூவல்ஸ்லாம் நிறைய தேவைப்படுது. இது வந்து எக்ஸாக்டாக 249 கிராமில் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் ப்ரிசிஷன், பர்ஃபெக்ட். ஸோ 249 கிராமில் இருக்கும்போது நிறைய இடங்களில் வந்து ஸ்பெஷல் அப்ரூவலோ பெர்மிஷன்ஸோ அது வந்து தேவையில்லை. பிகாஸ் அந்த ஒரு மீட்டர்ஸ்குள்ளே நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது இட் கேன் ஃப்ளை. ஏன்னா ஃப்ளைட் ஸ்கையில் வந்து 250 கிராம் கீழே நம்ம வந்து ஃப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இட் ஹேஸ் லாட் ஆஃப் அட்வான்டேஜ். பிகாஸ் நிறைய பர்மிஷன்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை. ஆல்சோ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா நான் பார்த்த ரிவ்யூ வரைக்கும் திஸ் இஸ் மோஸ்ட்லி டூவபிள் ஆன் ஃப்ளைட். பிகாஸ் அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே தான் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் க்ரைட்டீரியாக்குள்ளே தான் இருக்கனால ஃப்ளைட்லேயும் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஆல் ரைட். ஸோ அடுத்து என்ன இருக்குது? ஐ திங்க் வி ஹாவ் ஆக்சசரிஸ் கிட். ஓகே, இதுதான் இந்த ஃப்ளை மோர் பண்டில் வரக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா யூ ஹாவ் குட் பேட்ரிஸ். இதுக்குள்ளே ஒரு பேட்ரி ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே இன்னும் 2 பேட்ரி இருக்குது. ஆக்சுவலி 3 பேட்ரிஸ் இருக்குது. ஸோ ஃபுல் லோடு ஷூட் வந்து சூப்பராக வந்து மோர் ஃப்ளையிங் மோர் ஃபன் இல்லையா? ஸோ அதான் விஷயம். ஸோ அதனால் சூப்பராக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பேட்ரிஸ், ஓகே, யூஸ் அ மேனுவல்.
and all the other things would be charger and all those things. Yeah, இங்க இருக்கு charger, cable. Okay, இந்த ஒரு கேபிள் இருக்குது. இந்த கேபிள் எதுக்கு அப்படின்னா you can even mount ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை இதை மவுண்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்பிள் ஃபோனை மவுண்ட் பண்ணிக்கலாம். எனி ஃபோன் யூ கேன் மவுண்ட் இட். பை த வே, ஃப்ளை பண்ணும்போது லைவாக என்ன கேமரா, அந்த 4K கேமரா எதை பார்க்குது அப்படின்றத நீங்கள் இதுலேருந்து பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் திஸ் அப், யா, அண்ட் ஃபோனை வந்து இதுக்குள்ளே நம்ம மவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். ஸோ நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு இதில் மவுண்ட் பண்ணிட்டோன்னா, ஓகே, ஸோ என்னுடைய ஃபோன் இப்போ இதில் மவுண்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த ஆப்பை நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ ஃப்ளை பண்ணும்போது லைவ் ஃபீட்பேக் இதை பார்த்தாலே என்ன எனக்கு கேமராவில் என்ன கேப்சர் ஆகுதுன்னு லைவாக தெரிய போகுது. ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிருக்கு, பூஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். அண்ட் நாட் ஓன்லி தேட், யூ கேன் ஆல்சோ, இங்கே கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ட்ரை டு ரிமூவ் த கேபிள். ஓகே, ஸோ இது வந்து ஐஃபோனுடைய கேபிள். ஸோ நம்ம வந்து ஐஃபோனில் ப்ளக் பண்ணிக்கலாம். அகைன் ஆண்ட்ராய்டாக இருந்தால் அதுக்கான கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம ஃபோன் இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து இது சார்ஜிங்கான போர்ட் இருக்குது. அண்ட் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன் இஸ், சார் ஃபுல் டே ஷூட் பண்ணுறோம், இது பறந்துகிட்டே இருக்குது, ஃபோனில் பேட்டரி இல்லையே, ஃபோனை கூட இதுலேருந்து சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இன் அண்ட் அவுட் இதுவும் அப்படி தான். இது வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை ஃபோனில் கம்மியாச்சுன்னா இதை யூஸ் பண்ணி ஃபோனை சார்ஜ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. I think these are very good options. And ஒரு கஸ்டமர் டிலைட் தான். எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமரை சூப்பராக திருப்திப்படுத்த முடியுமோ அதை பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க. பிகாஸ் நான் இதை தான் நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ இருக்குன்றது ஒரு ஆர்வமாக இருந்தது. வாவ், சும்மா வாவுன்றாரு, என்னென்னு தெரியலன்னு பார்க்குறீங்களா? இந்த பிளேடு இருக்கு இல்லையா, இந்த பிளேடு வந்து ப்ரொப்பலர். இது வந்து கட் ஆகிடுச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். பட் இவங்க சூப்பராக அதையும் கொடுத்துருக்காங்க. ஒன்னா இதில் 2 செட் இருக்குது. இதில் 2 பேசிக்காக 2 பேரு. ஸோ அப்போ இதை வச்சு கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே நம்ம ஒரு ஃபுல் செட் வந்து மாற்ற முடியும். ஸோ 1 பேர், 2 பேர், ஓகே, 3 பேர், 4 பேர்ஸ், ஓகே, 5 பேர்ஸ், 6 பேர்ஸ். குட், நைஸ். ஸோ இவ்வளோ ப்ரொப்பலர்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ப்ரொப்பலருக்கு வந்து கார்ட்ஸ்லாம் விற்கிறாங்க. அதாவது இது அடிப்பட்டால் உடையாத மாதிரி யூஸ் பண்ணுறது கார்டு இருக்குது. பட் மோஸ்ட்லி இது வந்து அடிப்படாது. அந்தளவுக்கு வந்து நல்ல டெக்னாலஜி ட்ரிவனாக இருக்குது. நம்ம சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி பழகிடலாம். வீடியோ கேம் விளாட்றதுக்கு இதை விளாண்டு நல்ல 4 வீடியோ போடலாம் நம்ம பிஸ்னஸ்க்கு. ஓகே, ஸோ அதே போல் இந்த ஜாய்ஸ்டிக்கும் ஒரு வேலை பிரேக்கு தான் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் ஐ திங்க் ஸ்க்ரூ ட்ரைவர் அட்டாச்ட் ஜஸ்ட் டு ரிமூவ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஓகே, ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. பிகாஸ் ஐம் கோன் பி ப்ராப்ளி எக்ஸைட்டட் டு யூஸ் திஸ் ஈவன் ஆன் தி ஆட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட வாங்க 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 வெல்கம் டு த ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் வந்து வீடியோ பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், கஸ்டமர் பிளேஸில் நீங்கள் பண்ண ஒரு ப்ராஜெக்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், நிறைய இடங்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு கம்பெனி வளர்கிறதுக்கு எப்படி மார்க்கெட்டிங் ஒரு ஸ்கில் இருக்கோ, எப்படி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்றது ஒரு ஸ்கில்லோ, மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்றது எப்படி ஒரு ஸ்கில்லாக இருக்கோ, வீடியோ அப்படின்றதும் ஒரு ஸ்கில்லாக மாறப்போகுது. எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு ஸ்கில்லாக இருக்கோ, வீடியோ அப்படின்றதும் ஒரு ஸ்கில்லாக மாறப்போகுது. பிகாஸ் வீடியோ ஈக்குவல்ஸ் மணி. ஓகே, வீடியோ யூஸ் பண்ணி ஏகப்பட்ட க்ரோத்தை உங்கள் பிஸ்னஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்டே டியூன். திஸ் இஸ் ஜேம்ஸ் வினீத் signing.